மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கோவையில் நேற்று ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக பொதுக்கூட்ட மேடைக்கு சென்ற ராகுல் காந்தி சிங்காநல்லூரில் திடீர் என காரை நிறுத்தக் கூறி சாலையில் இறங்கினார். உடன் வந்தவர்கள் என்னவென்று சுதாரிப்பதற்குள் சாலையின் மையத்தடுப்பை எகிரி குதித்து மறுபக்கம் சென்ற ராகுல் காந்தி அங்குள்ள பேக்கரிக்கு சென்றார். ராகுலை பின்தொடர்ந்தபடி சென்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவருக்கு மைசூர் பாகு கொடுக்க கடை ஊழியரிடம் கூறினார். அப்போது ஸ்வீட் யாருக்கு என கடையில் இருந்த பெண் ஒருவர் ராகுலிடம் கேட்க, எனது சகோதரர் ஸ்டாலினுக்கு என்று புன்முறுவலுடன் பதிலளித்து அவர்கள் கொடுத்த இனிப்புகளை ஒவ்வொன்றாக ராகுல் காந்தி ருசி பார்த்தார். பின்னர் தனக்கு பிடித்தமான இனிப்புகளை வாங்கிக் கொண்டு ஊழியர்களிடம் விடை பெற்றபடி ராகுல் காந்தி அங்கிருந்து புறப்பட்டார். பிரச்சார கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்ற ராகுல் பிரச்சார பரப்புரையை தொடங்குவதற்கு முன்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆசையாக தான் வாங்கிய இனிப்பு வகைகளை வழங்கினார். ராகுலின் இந்த செயல் முதலமைச்சரை மட்டுமின்றி அங்கிருந்த மற்ற தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை வியப்பில் ஆழ்த்தியது. திடீர்னு ராகுல் காந்தி வந்தார். எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்து எல்லா ஸ்வீட்டும் டேஸ்ட் பண்ணார். 1 கிலோ ஸ்வீட்டும் வாங்கிட்டு போனார். ரொம்ப மகள் நிகழ்ச்சியாக இருந்தது. தமிழில் வேறு வாங்க வணக்கம்லாம் சொன்னார். தமிழில் பேசினார். எங்கள் எல்லாம் ஸ்டாஃப் கூட க்ளோஸாக பேசினார். ஒன்றும் அந்த பந்தாவோ எதுவும் இல்லை. சிம்பிளாக இருக்கார். சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து உள்ளே வருவாங்க. என்ட்ராகும்போது நாங்கள் யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ். ஸ்வீட்டு 1 கிலோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வேணும்னு சொன்னார். அது போட்டு கொடுத்தோம். எல்லாமே மேக்ஸிமம் அவர் வந்து தமிழில் பேசினார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் மாதிரி ஒரு மாதிரி பந்தாவாக இல்லாமல் மக்களாக ஃப்ரீயாக பேசினார். எங்கள் மேலே தோளில் கை போட்டு எங்களை ஃபோட்டோலாம் எடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக பேசினார். ராகுல் காந்தி தமக்கு இனிப்பு வழங்கிய வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என நெகிழ்ந்துள்ளார். சகோதரர் ராகுலின் செயல் தம்முடைய மனதை தொட்டுவிட்டதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், ஜூன் 4ஆம் தேதி ராகுல் காந்திக்கு இனிப்பான வெற்றியை பரிசளிப்போம் என்று அவர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கோவை பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு நெல்லை சென்ற ராகுல் காந்தி வழியில் சிறுமி ஒருவர் தன்னை அங்கிள் என்று கூப்பிட்டு கை அசைப்பதை பார்த்து வாகனத்தை நிறுத்தி அந்த சிறுமிக்கு மிட்டாய் கொடுத்திருக்கிறார். கை கொடுத்து சாக்லேட் கொடுத்தாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து எனக்கு தான் சாக்லேட் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தமிழர்களுடன் ராகுல் காந்தி தனி பிரியத்துடன் பழகும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அதிகளவில் பகிரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.